ஓகே, பார்த்துக்கோங்க. நாம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறது வந்து புள்ளி விபரவியல். சரியா? நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஃபோர்த் டைம் பேப்பர் ஒன்று பார்த்தோம். சரி, இந்த முறையும் வந்து நம்ம ஃபிஃப்த் டைம் நோட் பாயிண்ட்ஸ் பேப்பர் ஒன்று பார்ப்போம். சரி, ஃபுல் பேப்பர் ஒன்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டைம் எக்ஸாமில் வந்து புள்ளி விபரவியல் வந்து வந்திருக்கு. ஓகே, அதையும் தாண்டி 2015 இருந்து இப்போ வரைக்குமே வந்து புள்ளி விபரவியல் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லையும் இருக்கும். சரியா? எஸ்ஐ பாட்டில் கேள்வி இருக்கும், எம்சிக்யூலையும் இருக்கும். சரி, அப்போ எஸ்எப்டி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் புள்ளி விபரவியல் ஒரு முக்கியமான ஒரு பாடம். சரியா? இது படிச்சீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு எம்சிக்யூ செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், எஸ்ஏ பாட்டு ஒன்று செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, முக்கியமான ஒரு பாடம். ஃபுல் கிளியரா இருங்க. சரி, இதுல எல்லாம் வந்து பிழை எடுக்கவே கூடாத ஒரு பாடம். சரி, இதுல எல்லாம் மிஸ்டேக் விடவே கூடாது. சரி, அப்போ இதை ஒருக்க ஃபுல்லா ரிவிஷன் ஒருக்க பார்த்துட்டு நாம வந்து பேப்பருக்கு போவோம். சரியா? ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு சில பேர் ஆள் கூட்டு கேத்திருக்கானு கேட்டிருந்தீங்க. ஓகே, நான் அதையும் படிப்பிக்கிறேன். படிப்பிச்சுட்டே வந்து ஃபுல்லாக பேப்பர் செஞ்சு விட்டேன். சரியா? முக்கியமான பாடங்கள் தானே, இப்போ அதால முக்கியமான பாடங்கள் இருக்கும், நம்ம டீப்பாக பார்க்கறது பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதுக்காக டைமை நாம கொடுக்கலாம். சரி, பார்த்துக்கோங்க. புள்ளி விபரவியல். புள்ளி விபரவியல் அப்படின்னு சொன்னால் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் தரவுகள் பற்றிய விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? தரவுகள் பற்றிய விஞ்ஞானம். இல்லைன்னு சொன்னா இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் தரவுகள்ல இருந்து தகவல்களை பெரும் விஞ்ஞானம். சரியா? தேவைப்பட்ட வேணா நோட் பண்ணிக்கோங்க. தரவுகளிலிருந்து தகவல்களை பெரும் விஞ்ஞானம். ஓகேவா? அப்ப என்னன்னு சொல்லலாம்? தரவுகள் பற்றிய விஞ்ஞானம்னு சொல்லலாம். இல்லைன்னு சொன்னால் தரவுகளில் இருந்து தகவல்களை பெரும் விஞ்ஞானம்னு சொல்லுவோம். இந்த தரவு அப்படின்னு சொன்னால் இதுக்கு 4 படிமுறைகள் இருக்கு. சரியா? நீங்க ஐசிடி படிக்கிறவங்க தெரிஞ்சிருக்கும், தரவு தகவல் பத்தி நம்மளா பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம அங்க வரைக்கும் போக தேவையில்லை, நம்ம இங்கே உள்ளதை மட்டும் பார்ப்போம். ஓகேவா? முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தரவு அப்படிங்கிறது முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா இதுக்கு 4 படிமுறைகள் இருக்கு. ஓகேவா? இத முதலாவது என்ன செய்யணும்? தரவுகளை சேகரிக்கணும். தரவுகளை சேகரித்து இதுக்காக நீங்க நிறைய முறைகள் வந்து பயன்படுத்தலாம். நேரடியாகவே போய் கேட்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்க வந்து பார்வையிடலாம். இல்லைன்னு சொன்னால் வினாக்கொத்து மூலமா அப்படி கொடுத்து இது தரவுகள் வந்து சேகரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன செய்யணும்? முதலாவது தரவுகளை சேகரிக்கணும். சரி, அடுத்து இந்த சேகரித்த தரவுகளை என்ன செய்யணும்னு சொன்னால் பொழிப்பாக்கணும். சரியா? அடுத்து என்ன செய்யணும்? பொழிப்பாக்கல். அடுத்து பகுப்பாய்வு செய்தல். சரியா? இதுக்கு அப்புறம் தான் நாம என்ன செய்வோம்? முடிவுக்கு வரும். ஓகேவா? அப்ப 4 படிமுறைகளை இடம்பெறும். என்னது? தரவுகளை முதலாவது வந்து சேகரிக்கணும். அடுத்து சேகரிச்ச தரவுகளை பொழிப்பாக்கணும். அடுத்து பகுப்பாய்வு செஞ்ச பிறகுதான் நாம என்ன செய்யலாம்? முடிவுக்கு வர முடியும். சரி, அப்போ டிரெக்டாவே தரவுகளை மட்டும் வச்சு என்ன செய்ய முடியாது? எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. சரியா? அப்போ என்ன நோட் பண்ணிக்கோங்க. தரவுகளை டிரெக்டா வச்சு என்ன செய்ய முடியாது? டிரெக்டா தரவுகளை எடுத்து எந்த ஒரு முடிவுக்கும் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஓகே. ஸோ இதுக்கு உதாரணமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஆஹ், ஒருவரின் உயரம்னு சொல்றாங்க. ஒருத்தருடைய உயரம். சரி, அடுத்து ஹம், விருப்பமான நிறம். அப்படியெல்லாம் சொன்னால் என்ன செய்ய முடியாது? அதாவது எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. ஏன்? விருப்பமான நிறம் என்ன நிறமாக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன செய்ய முடியாது? சரியான ஒரு முடிவுக்கு மட்டும் வர முடியாது. தரவு வச்சு என்ன செய்ய முடியாது? எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. சரி, இதையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தரவுகளை ரெண்டு வகையா சொல்லலாம். முதலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அளவு சார் தரவு, பண்பு சார் தரவு. சரி, தேவைப்பட்டால் நீங்கள் போய் இந்த அளவு சார் தரவுனா என்னது, பண்பு சார் தரவு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லி தேடி எடுத்துக்கோங்க. சரி, ஸோ அந்த அளவுக்கு நம்ம பெருசாக போக தேவையில்லை. ரிவிஷன் அப்படிங்கிறனால நார்மலாக வைக்கிறேன். சரி, அளவு சார் தரவு, பண்பு சார் தரவு என்னன்னு சொல்லி பாருங்க. ஓகே, இந்த தரவு இதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா நாம முக்கியமா மைய நாட்டத்தின் அளவுகளை பத்தி பார்க்கணும். சரி, மைய நாட்டத்தின் அளவுகள் அப்படிங்கிற ஒரு ஹெடிங்க்கு வரும். இதுல 3 விஷயம் முக்கியமானது. முதலாவது வந்து பாருங்க ஆகாரம், அடுத்து இடையம், அடுத்து இடை. சரி, இவங்க யாருன்னு சொல்லி பார்ப்போம், என்ன விஷயம்னு சொல்லி பார்ப்போம். சரி, இதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன செஞ்சிருப்பீங்க? கிரேட் 10 11ல நீங்க படிச்சிருப்பீங்க இதெல்லாம்.
ஆகாரம்னு சொன்னா என்னது, இடையம் சொன்னா என்னது, இடை அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஓகே. ஸோ இங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ம், தரவு தொகுதி ஒன்று இருக்கணும் இப்போ. சரி, ஒரு தொகுதி ஒன்று இருக்கு. ஒரு தரவுகள் அடையக்கூடிய ஒரு தொகுதி ஒன்று இருக்கு. இதுல இந்த ஆகாரம் அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு பெறுமதி இல்லாட்டி எந்த ஒரு தரவு அதிக தடவை இல்லாட்டி கூடுதலான தடவை வருது, இதுதான் வந்து நாம என்னன்னு சொல்லுவோம், ஆகாரம்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆகாரம் என்பது அதிக அல்லது கூடுதலான தடவைகள் உள்ள தரவு ஆகும். ஓகேவா? ஒரு தரவு தொகுதியில கூடுதலான இல்லாட்டி அதிக தடவைகள் இருக்கக்கூடிய தரவு வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆகாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்து பாருங்க. நீங்க முக்கியமா ஒரு விஷயம் செய்ய வேண்டும். என்னன்னு சொன்னால், ஒரு தரவு தொகுதி இருக்கணும். அப்போ இத முதலாவது நீங்க செய்ய வேண்டிய விஷயம் ஏறு வரிசை இல்லாட்டி இறங்கு வரிசைப்படுத்தல். சரியா? அது கட்டாயம். ஓகே. அப்போ ஒரு தரவு தொகுதி இருக்கு அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யணும், ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசைப்படுத்தல். சரி. அடுத்து பாருங்க, இடையம். இப்போ தரவுகளை நம்ம என்ன செய்யறோம், ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை படுத்துறோம். அப்போ படுத்தின பிறகு சரியா நடுவுல இருக்கக்கூடிய தரவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இடையம்னு சொல்லுவோம். சில பேருக்கு இடையத்துல கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம். சரியா? ஓகே. அப்ப என்னால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இடையம் அப்படிங்கிறது தரவுகளை ஏறு வரிசைப்படுத்தின பிறகு சரியா நடுப்பெறுமதி, சரியா நடுவுல வரக்கூடிய பெறுமதியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இடையம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நோட் பண்ணிக்கோங்க. தரவுகளை ஏறுவரிசை அல்லது இறங்கு வரிசையில் ஒழுங்குபடுத்திய பின்னர் இல்லாட்டி ஒழுங்குபடுத்திய பின்னர் இல்லாட்டி ஒழுங்குபடுத்தும் போதுன்னு போட்டாலும் ஓகே. நடுவில் உள்ள தரவு இடையம் ஆகும். சரியா? நடுவில் இருக்கக்கூடிய தரவு இடையம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ n பிளஸ் ஒன் அதன் கீழ் ரெண்டுன்னு சொல்லுவோம். சரியா? இந்த n அப்படிங்கிறது பாருங்க, இப்போ இங்க இருந்து இங்க வரைக்கும் தரவுகள் இருக்கணும். அப்போ என்ன தரவுகள் சொல்லியிருக்காங்க, மாணவர்கள் 12 பேர் கொண்ட குழுவினர் கணித பாடத்தில் பெற்ற புள்ளிகள் வருமாறு. சரியா? கணித பாடத்தில் பெற்ற புள்ளிகள் வருமாறுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்போ இதுல 12 பேருங்கிறது இருக்கு தானே, அதாவது 12 பேர்ட என்ன இருக்கு, புள்ளிகள் இருக்கு. அப்போ இது தானே அந்த எண். சரியா? இந்த எண் வந்து என்னது, இந்த 12. சரியா? அப்போ இடையம் அப்படிங்கிறது என்னது, சரியா நடுவில் அமையக்கூடிய பெருமதி. அப்ப என்ன செய்யறோம், n பிளஸ் ஒன்று அதன் கீழ் ரெண்டுன்னு போட்டுரும். ஓகே. இப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, 12 பிளஸ் ஒன்று அதன் கீழ் இரண்டு, இது என்னன்னு வரும் அப்படின்னு சொன்னால் பாருங்க, 13 ரெண்டால பிரிச்சா 6.5. 6.5ங்கிறது ஆன்சர் இல்ல, 6.5ஆம் ஈட்டுன்னு வரும். 6.5ஆம் ஈட்டுன்னு வரும். ஓகேவா? இதை மட்டும் நோட் ஒன் போட்டு வைங்க, நீங்க அடுத்த கேள்வி நம்ம பார்க்கும்போது ஃபுல்லா பார்ப்போம். சரி. அடுத்து பாருங்க, இடை. இடைங்கிறது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் சராசரின்னு அர்த்தம். சரி. அப்ப இடையை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ் பார்னு சொல்லுவாங்க. இது எல்லா தரவுகளினும் கூட்டுத்தொகை. எல்லா தரவுகளினதும் கூட்டுத்தொகை அதன் கீழ் தரவு எண்ணிக்கை. தரவு எண்ணிக்கைன்னு வரும். ஓகேவா? அப்ப என்ன செய்யணும், எல்லா தரவுகளையும் கூட்டணும். இப்போ இங்க இருந்து இந்த 12 பேருடைய புள்ளிகளை ஃபுல்லா கூட்டிட்டு
இந்த 12ஆல் என்ன செய்யணும் பிரிக்கணும். அதாவது 12 மாணவர்கள் தானே, அந்த எண் வந்து 12ஆ இருக்கு. அப்போ தரவு வந்து 12 தரவு. அப்போ 12ஆல் என்ன செய்யணும் பிரிக்கணும். பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சிடும், இடை இடை வரும். ஓகேவா? இப்போ இது மூலம் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஃபர்ஸ்ட்டாக பார்த்துருக்கோம். ஓகே, ஒரு கப்புலா பாருங்க. புள்ளி விவரவியல்னா என்னன்னு பார்த்தோம், தரவுனா என்னன்னு பார்த்தோம், ஆகாரம்னு சொன்னா என்னன்னு பார்த்தோம், அடுத்து இடையம் பார்த்தோம், இடை பார்த்தோம். இதுல எதுவும் டவுட் எதுவும் இருந்தா கேளுங்க பாப்போம். ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ முதலாவது கேள்வி செய்யுங்க இந்த கேள்வி. பாருங்க, மாணவர்கள் 12 பேர் கொண்ட குழுவினர் கணித பாடத்தில் பெற்ற புள்ளிகள் வருமாறுன்னு சொல்லி புள்ளிகள் தந்திருக்காங்க. இப்புள்ளிகளின் ஆகாரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, நீங்க இடையம் செய்யணும், இடை செய்யணும். சரியா? இடை இடை ரெண்டையும் கண்டுபிடிங்க. ஆகாரம் மூன்றையும் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு எனக்கு செட்ல வந்து மெசேஜ் போடுங்க பாப்போம். அந்த செஞ்சவங்க போட்டு விடலாம், அந்த செஞ்சவங்க போட்டு விடுங்க. முதலாவது தரவுகள் அப்படியே என்ன செய்யுங்க, ஏறுவரிசைப்படுத்துங்க. ஏறுவரிசைப்படுத்துறது ஈஸி, இறங்கு வரிசையோட ஏறுவரிசைப்படுத்துறது ஈஸியா இருக்கும்.
ஒன்னாவதுக்கு 3. ஓகே, இடை ஃபுல்லா செய்யுங்க. இடை இடையம். 2வதுக்கு 17ம் 3வதுக்கு 10.5. ஓகே, பாவம் பாருங்க. ஸோ முதலாவது என்ன செய்யணும்? இதை தரவுகளை வந்து என்ன செஞ்சிட்டோம் நாம்? ஏறுவரிசைப்படுத்திட்டோம். சரியா? ஏறுவரிசைப்படுத்த பிறகு நீங்கள் கட்டாயம் வந்து இப்படி ஏறுவரிசைப்படுத்தும் போது என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றா கட் பண்ணி செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னால் தரவுகளை வந்து மிஸ் பண்ண மாட்டோம். சரி, இல்லைன்னு சொன்னால் அவசரத்தில் எக்ஸாம் செய்கிற டைமில் நம்ம வந்து தரவுகளை மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கூடும். ஓகே, இங்கே பாருங்க. அதிக தடவை வந்ததுல 65. ஓகே, 2 தடவை இருக்கு.
அதுதான் 68. ஓகே, உங்களுக்கு ரெண்டு தடவை இருக்கு. சரி, இது ரெண்டுல நாம வந்து என்னத்தை வந்து இப்போ ஆகாரமா வந்து சூஸ் பண்றது? இப்ப ரெண்டு இருக்கு. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சரி, ஓகே, அடுத்த கேள்விக்கு வருவோம். இடையம் இடை. சரி, இப்ப பாருங்க, இந்த ஆகாரம் கேள்வி அப்படியே இருக்கட்டும். சரியா? இப்ப பாருங்க, இடையதை முதலாவது பார்ப்போம். இடையம் என்ன சமன்பாடுன்னு தெரியும்? என் பிளஸ் ஒன் அதன் கீழ் ரெண்டுன்னு தெரியும். ஓகே, இப்ப பாருங்க, n அப்படிங்கிறது என்னது? 12 தரவுகள் இருக்கு. அப்போ 12, 12 அதோட ஒண்ணு கூட்டுறோம், அங்க ரெண்டை பிரிக்கிறோம். இப்போ இங்க ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் 6.5 ஈட்டுன்னு இருக்கும். சரி, இப்போ 6.5 அப்படிங்கிறது சரியா எந்த இடத்துல இருக்கணும் பாருங்க. ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு, அஞ்சு, ஆறு. அப்போ 6.5 அப்படிங்கிறது இந்த ஆறுக்கும் அடுத்து ஏழுக்கும் இடையில இருக்கணும். இந்த ஈட்டிட மீனிங் என்னன்னு சொன்னால் இந்த ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய தரவு அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய தரவுன்னு அர்த்தம். சரி, அப்போ 6.5ன்னு சொல்லும்போது நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய தரவையும் ஏழாவது இருக்கக்கூடிய இடத்துல இருக்க தரவையும் என்ன செய்யும்? கூட்டிட்டு பிரிச்சு விடும். சரி, பாருங்க, 68 பிளஸ் 68 என்ன செய்ய போறோம்? கூட்டி ரெண்டாவது பிரிச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 68ன்னு தான் வரும். ஓகேவா? சரி, இப்படி 6.5ன்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. சரியா? இப்போ இதே இந்த இடத்துல ஓகே, பெரும்பாலும் உங்களுக்கு இடையம் வந்து 6.5 அப்படித்தான் வரும். பட் முதலாம் காரணி இரண்டாம் காரணி போகும்போது 5.25 இல்லாட்டி 7.25 இந்த மாதிரியான ஈட்டுக்கள் வரலாம். ஓகே, அந்த டைம்ல என்ன செய்யணுங்கிறது அடுத்தது கேள்வி பார்ப்போம். அடுத்தது வருமா இருக்கும், அப்படி வரும்போது பார்ப்போம். சரி, அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இடத்துல இடையம் பிரிக்கிறோம் தானே, இது என்சக ஒன்று அதன் கீழ் ரெண்டுன்னு வருது தானே, இது ஈட்டுன்னு வரும். சரி, இது ஆன்சர் இல்லை. சில பேர் என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னா இந்த 6.5 ஈட்டோட நிப்பாட்டிடுவாங்க. இது ஆன்சர் இல்லை. ஓகே, அதுல ஆறாவது இடத்துல என்ன இருக்கு, ஏழாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்ப இதே வந்து பாருங்க, ஆன்சர் எப்படி மாறும்? இதே 6 7 6.5 வச்சுட்டு 10 11 இருக்கணும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய தரவு. அப்ப என்ன செய்யணும்? 10யும் 11யும் கூட்டிட்டு ரெண்டால பிரிச்சு விடும். சரி, இப்போ இதே வந்து மாறும்போது நம்ம என்ன செய்யணுங்கிறத பார்ப்போம். சரியா? அடுத்து பாருங்க, இடைங்கிறது என்னது? என்ன சொல்லுவோம்? சிக்மா வைன்னு சொல்லுவோம். என்னது? ஃபுல்லா அப்படியே கூட்டுவோம், எல்லா தரவுகளையும் கூட்டுவோம். எக்ஸ் பார் சமன் எல்லா தரவுகளையும் கூட்டுரும். ஃபுல்லா கூட்டுனீங்கன்னா எவ்வளவு வருது? யாராவது? 803 வருது. ஓகே, 803 கீழ் 12. ஓகே, அப்ப இடை என்ன வருது? 66.91. சரியா? ஓகே, இப்ப பாருங்க, இந்த ஆகாரத்துல நீங்க எப்போதுமே வந்து மிகப்பெரிய பெறுமதியை எடுங்க. இப்படி ரெண்டு ஆன்சர் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்க என்ன செய்யுங்க? பெரிய பெறுமதி எடுங்க. ஓகேவா? இப்படி வராது கேள்வி, பட் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க? பெரிய பெறுமதி எடுங்க. ஓகேவா? இது ரெண்டுல எது மிக பெரிய பெறுமதியோ அதை எடுங்க. சரி, ஆகாரமா வந்து அதிக தடவை வந்திருக்கிறதுல
ரெண்டு ரெண்டு ஆன்சர், ரெண்டு மூணு ஆன்சர், ரெண்டு ஆன்சர் வரதுக்கு சான்ஸ் இல்லை. பட் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அதுல மிகப்பெரிய பெறுமதி எது இருக்கோ அந்த பெறுமதியை எடுங்க. ஓகே. சரி, அடுத்த ரெண்டு கேள்வியும் கீழே ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டு வந்து செய்வோம். வீச்சு. சரியா? இப்போ ஒரு தரவு தொகுதி ஒன்று இருக்குன்னு வைப்போம். இந்த தரவு தொகுதியில வீச்சு அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் மிக பெரிய பெறுமதியும் இருக்கும். சரி, இப்போ இந்த மேல நான் பார்த்ததுலே பாருங்க, மிக பெரிய பெறுமதி இந்த இடத்துல வந்து பாருங்க 75ன்னு இருக்கு. சரி, இங்க மிகப்பெரிய பெறுமதி 75 இருக்கு. மிக சிறிய பெறுமதி 58 இருக்கு. அப்போ வீச்சு அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு தரவு தொகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெறுமதி. சரியா? அப்போ அந்த இடத்துல 75 தானே, 75 இருந்துச்சு, மிகப்பெரிய பெறுமதி. அதுக்கும் மிக சிறிய பெறுமதி என்னது, 58க்கும் சரியா இடையிலான வித்தியாசம், இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், வீச்சுன்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப அந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. ஒரு தரவு தொகுதியில் உள்ள ஒரு தரவு தொகுதியில் உள்ள மிக பெரிய பெறுமதிக்கும் மிக பெரிய பெறுமதிக்கும் மிக சிறிய பெறுமதிக்கும் இடையிலான வித்தியாசம் இடையிலான வித்தியாசம். சரி, அப்போ வீச்சு வந்து சின்ன விஷயம் தான். வீச்சுனா என்னன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும் போதும். சரியா? இதுக்கு அடுத்து இருக்கிறது பாருங்க, காலனி. இதுல முதலாம் காலனி, இரண்டாம் காலனி, மூன்றாம் காலனின்னு சொல்லி மூன்று விஷயம் இருக்கு. சரியா? பெரிய ஒரு விஷயம் இல்லை. இப்போ ஒரு நேர்கோடுன்னு வைப்போம். சரி, இப்போ நேர்கோடை நாம சரிக்கு சமமா அரைவாசியை பிரிக்கிறோம். ஓகேவா? அடுத்து இந்த இடத்துல பிரிக்கிறோம். ஸோ இங்கே ஒரு பிரிக்கிறோம். அதாவது முழுமையாக வந்து நீங்கள் சதவீதத்தை எழுதும்போது இப்போ இது 0, இது 100 வீதம்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்குது 50 வீதம், இந்த இடத்துல இருக்குது 25%, இந்த இடத்துல இருக்குது 75%. இப்படி எடுக்கலாம். ஓகேவா? இது அப்படியே பின்னத்தில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் 1/4. ஓகே, இது அரைன்னு எழுதலாம், இது 3/4ன்னு எழுதலாம். சரி, அப்போ ஒரு தரவு தொகுதியை இங்கே 0லேருந்து இங்கே 100% வரைக்கும் இருக்கு தானே, இதுக்கு இடையில நம்ம இப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் இதுல சரியா 25%ல வரதான் யாரு, முதலாம் காலனி, Q1ன்னு சொல்லுவோம். சரியா அரைவாசி நடுப்பகுதியில் சரியா நடுவுல வரவர் தான் யாரு, Q2, இரண்டாம் காலனி. சரி, அடுத்து சரியா இந்த 75%ல வரவர் தான் Q3ன்னு சொல்லுவோம். ஓகே, பெருசா இந்த Q2ன்னு சொல்றதும் நாம அங்க படிச்சோம் தான், முன்னாடி படிச்சோம் என்னது, இடையமும் ஒன்று தான், ரெண்டும் ஒரே விஷயம் தான். சரி, அதுக்கு ரெண்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, ரெண்டுமே ஒரே விஷயம் தான். சரியா? இப்போ இவங்களை வச்சு என்ன செய்ய போறீங்க, நீங்க கேள்விகள் செய்ய வேண்டி வரும். சரி, முதலாம் காலனை கண்டுபிடிக்க வேண்டி வரும், இரண்டாம் காலனை கண்டுபிடிக்க வேண்டி வரும், மூன்றாம் காலனை கண்டுபிடிக்க வேண்டி வரும். சரியா? அடுத்து இந்த காலனை இடைவீச்சு. சரி, நீங்க வேணா இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க இந்த சமன்பாடு. இப்போ முதலாம் காலனின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னோம் நாம,
Q1 ஒன்றின் கீழ் 4 n சக ஒன்றுன்னு சொல்லுவோம். சரி, இதை Q2 சொல்லுவோம், அரை n சக ஒன்று. இதை Q3 சொல்லுவோம், 4/3 n சக ஒன்று. ஓகேவா? எல்லாம் ஈட்டுக்கள்னு தான் வரும். ஆன்சர் வந்து ஈட்டுன்னு வரும். ஓகே, இது ஆன்சர் இல்லை. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி பிரிச்சு எடுக்கும்போது நம்ம எடுக்கிறது ஆன்சர் இல்லை. சரி, இந்த Q2 அப்படிங்கிறதும் இடையமும் ஒரே விஷயம். அது இடையம் தான். ஓகே, சரி, நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கேள்வி செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்க, காலணி இடைவீச்சு. காலணி இடைவீச்சு அப்படிங்கிறது மூன்றாம் காலனிக்கும் முதலாம் காலனிக்கும் இடையிலான வித்தியாசம். சரி, அதாவது Q3 மைனஸ் Q1 சொல்லுவோம். சரி, Q3 மைனஸ் Q1 ஏதாவது நாம் என்னன்னு சொல்லுவோம், காலனை இடைவீச்சு அப்படின்னு சொல்லுவோம். சரி, Q3 மூன்றாம் காலனியை கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து முதலாம் காலனியை அதை முதலாம் காலனி தனியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த ஆன்சர் கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா சரி. ஓகே, உங்களுக்கு டைரெக்டா வந்து ஆன்சர் வந்துடும். சரி, இதுகளில் எதுவும் டவுட் இருந்தால் சொல்லுங்க போகும். மேபி இது வந்து புதுசாக படிக்கிறவங்களுக்கு மேபி உங்களுக்கு இந்த காலநிலையில் மட்டும் ஏதாவது டவுட் இருக்கலாம். ஸோ அதை கேள்வி செய்யும்போது பார்ப்போம். சரி, கிளியரானாலும் கிளியர்னு சொல்லுங்க. ஓகே, இந்த கேள்வி செய்யுங்க பாப்போம். உங்களுக்கு வேணா ஒரு 3 நிமிஷம் டைம் தரலாம். ஓகே, குயிக்காக செய்யுங்க. லிங்க் எதுவும் கட் அனுப்பிச்சுன்னா மறுபடியும் அதே லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க.